இப்போது நீங்கள் விஜயலட்சுமி புகார் கொடுத்துருக்காங்க. அப்போ விஜயலட்சுமி இப்போ நீதிமன்றம் போயிட்டு என் புகாருக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு போகலை. ஆனால் இந்த புகார் சம்மந்தமாக சீமான் தான் போகிறாரு. சீமான் தரப்பில் தான் போகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எஃப்ஐஆரை வந்து ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போகிறாங்க. கோர்ஸ் பெட்டிஷன் போடுறாங்க. கோர்ஸுங்குவாங்க அதாவது ரத்து பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அந்த கோர்ஸ் பெட்டிஷன் போடும்போது அரசு தரப்பு அங்கே வந்து அதாவது தமிழக அரசு திமுக தரப்பில் வந்து அங்கே வந்து இந்த விஜயலட்சுமிக்கு ஆதரவாக காவல்துறை தானே, காவல்துறை போது பிபி வரும். பிபி விஜயலட்சுமி தரப்ப என்ன பதிவு பண்ணுறாங்களோ அந்த பதிவுகளை உள்வாங்கிட்டு தான் நீதிபதிகள் பேசுவாங்க. தமிழக அரசு என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னீங்கன்னா, சீமானுடைய முதல் மனைவி விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லி அதில் பதிவு செய்யப்பட்ட அந்த இதில் கொடுத்துருப்பாங்கன்னு வைங்க. கொடுத்துருந்தாங்க. நீதிபதி வந்து சீமானுடைய முதல் மனைவி விஜயலட்சுமியா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. உடனே திமுகவுடைய ஐடி விங் பாருங்கள் எவ்வளோ வேகமாக வேலை செய்யுது. சன் டிவி உட்பட சொல்கிறாங்க. எல்லாமே திமுக அதாவது சீமானின் முதல் மனைவி விஜயலட்சுமி, சீமானின் முதல் மனைவி விஜயலட்சுமி. நீதிபதி சாட்டை அடி கேள்வி. எப்படி நீதிபதி சாட்டை அடி கேள்வி? ஏண்டா சாட்டை அடி கேள்வியும் இல்லை, சண்டை அடி கேள்வியும் இல்லை. அப்போது இது முழுக்க திமுக வந்து சீமானையும் நாம் தமிழ் கட்சி ரவுண்டு கட்டி அடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் சமீப காலமாக.